ஒரு செடியை நட்டு வைக்கிறோம், ஒரு விதையை நட்டு வைக்கிறோம், அது வளருமா வளராதான்னு சொல்றதுக்காக வெயிட் பண்ணி பார்க்கறது காலம் வீணா போகுது இல்லைங்களா? அப்ப இந்த வீணும் ஆகக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது, கை காசும் கரையக்கூடாதுன்ற என் மாலை யோசிக்கிறப்ப ஈஸியா ஒருத்தன் வழி சொல்றான். என்ன சொல்றான்? நீ வந்து என்ன செய்யறா, கருங்குமணி மாலை வாங்கி போட்டுக்க, இந்த கோவில் போ, இந்த கோவிலுக்கு போ, கருங்காலி மாலை வாங்கி போட்டுக்க. கோயிலுக்கு போங்கிறது கூட மனசுக்கு திருப்திக்கு போகலாம். ஆனா உங்களுக்கு செல்வம் வரும்னு சொல்லி ஒருத்தன் உங்களுக்கு கோயில் அனுப்புனா அவன் பைத்தியக்காரன் அர்த்தம். சரிங்களா? அப்ப என்னன்னா அவன் அப்ப எங்க வீட்டு சாமி, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு போலாம்னு சொல்லி கேட்க வேண்டியதான் நீங்க. சரிங்களா? அப்ப இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போன்னு சொல்றது, அங்க போனீங்கன்னா இந்த யாகம் வழக்கு சொல்றது, பூஜை வழக்கு சொல்றதுல அங்க இருக்கிறவங்களுக்கும் ஜோசிக்கிறவங்களுக்கும் டைப் தான். அப்ப இந்த மாதிரி இருக்கும்பொழுது மக்கள் எதையாச்சும் செஞ்சு, நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம், காலம் வீணாக கூடாது, என்னுடைய கையிருப்பு கரையக்கூடாது. ஒருவேளை கையிருப்பு கரைஞ்சாலும் இப்போ ஒரு 75 லட்சம் ரூபாய்க்கு திலகோம வழக்கு சொல்லி ராமேஸ்வரத்தில் ஒரு குருக்கள் சொல்றாரு, இங்க நான் ஒரு ஆள் அனுப்பிச்சு விடுறேன். அவர் சொன்னோடனே என் காடை கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே இப்போ நாங்களாம் செய்யறது இல்லை, நான் சும்மா சொல்றேன், உடனே நான் கொடுக்குறேன்னு பாருங்க. நான் ஒரு ஜோசியராகிறேன், கொண்டு போய் திலகோம வழக்கு போங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கே ஒரு குருக்கள்கிட்ட கொடுக்குறாரு. குருக்களோ அவரே அனுப்பிச்சு விட்டாரா, நல்ல ஜோசிக்காரராச்சு அவரு, வாங்க பண்ணிடலாம் சொல்லி கூப்பிட்டு போறாரு. எனக்கு ஒரு 50 ரூபா, 75 ரூபா, ஒரு 30 ரூபா அனுப்பிச்சு விட்டுருவாருன்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் டீலிங் போகுது. அப்ப 75,000 போட்டு நீங்க ஓமம் வளர்த்தோன்னே என்ன ஆகுதுன்னா உங்க லைஃப் மாறிடுன்ற நம்பிக்கை வந்துருது. சரிதான் இல்லைங்களா? நீங்க டீ கடை வச்சீங்கன்னா அந்த நம்பிக்கை என்ன, உங்களுக்கு இல்ல ரியலா நடந்துருக்கு, கண்ணுக்கு முன்னால எவனும் டீ வாங்கலன்றது தெரியும். ஆனா இது அப்படி இல்ல, செஞ்சாச்சுல்ல, கடவுள் பார்த்துப்பாரு, கண்டிப்பா அவ்வளவுதான். போ, ஊசி போட்டாச்சுல, போ, நாளைக்கு வான்ற மாதிரி இந்த மாதிரி பண்ண ஊசியாச்சும் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு காய்ச்சல் இருக்கிறது தெரியும். இது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கேட்டா உங்களுக்கு சோதனை முடியறதுக்கான காலம் வந்துருச்சு, கடவுள் உங்களை எதையாச்சும் ஒன்று சொல்லி உங்களை ஏமா. அப்ப என்னன்னா, வாழ்க்கையை நேரடியாக வாழ்வதற்கோ எதிர்கொள்வதற்கோ நம்மளுக்கு அந்த வாய்ப்புகளும் திறமைகளும் நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு அதுக்கான படிப்பினை இல்லை, அல்லது விதி இல்லை. எல்லாமே உங்களுக்கு ஒருவேளை அறிவு வர்றதுக்குமே விதிதான காரணம்.